ஆண்டவரே ஒரு வீசி கூட நாங்கள் இதை வாயினால் அறிக்கை எடுக்கிறோம். அப்பா எங்கள் பெண்ணல் எல்லாம் செய்கிறாங்க. ஆண்டவர் எங்களுடைய பெல்லன், எங்களுடைய யாரன், எங்களுடைய கோட்டை, நாங்கள் நம்புகிறதான தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிறதான தெய்வம். எங்களுடைய பெல்லனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பா இந்த காலங்களில் உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுகிறார். உங்களுடைய ஜீவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய இதயத்தில் வல்லமையாய் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. இந்த காலை வேளையிலே ஒரு வீசி கூட இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த தமிழ் ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் ஆயத்தப்படும் போது ஜெபத்தோடு நாம் இருக்கிறதான இடத்திலே கர்த்தருடைய சமூகத்தை நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்மை திருப்புவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மையும் குடும்பத்தார் சபையார் யாவரையும் கர்த்தர் கட்டுமணி போல பாதுகாத்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து கர்த்தர் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி அந்த கர்த்தருடைய கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அவன் இந்த காலங்களிலே சற்று நேர தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டதான தலைப்பு, அதாவது விஷயம் என்ன என்று சொன்னால், சிறந்த எதிர்காலத்திற்காக சரியான நடத்தையை நாம் தேர்ந்தெடுப்பது. சிறந்த எதிர்காலத்திற்காக சரியான நடத்தையை நாம் தேர்ந்தெடுப்பது. Have you ever lost any opportunities? நாம் நமக்கு கிடைத்ததான ஸ்லாக்கியத்தை, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டியை எப்போதாவது நாம் இழந்திருக்கிறோமா? நிச்சயமாக நாம் இழந்திருக்கிறோம். இல்ல நம்மை நாம் சுய பரீட்சை நாம் செய்யும் போது எங்கேயோ எந்த இடத்துலயோ நாம் நமக்கு கிடைத்ததான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் அனுபவித்திருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு கிடைத்ததான ஆப்பர்ச்சுனிட்டி நாம் நவிடவிடக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால், நமக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய நடத்தையின் காரணத்தினால். Most of the times we lost our opportunities due to our attitudes. நம்முடைய நடத்தையின் காரணத்தினால் நாம் நமக்கு கிடைத்ததான வாய்ப்புகளை நாம் நழுவ விட்டிருக்கிறோம். இந்த காலங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமானது month of placement, அதாவது கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை, நமக்கு ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றும், நிச்சயமாக இந்த இடத்திலே கொண்டு போக கர்த்தர் வல்லவர் என்றும் நான் நம்புகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான, ஆண்டவர் நம்மை கொண்டு சேர்க்கிறதான அந்த இடத்திலே நாம் கடைசி வரைக்கும் அந்த வாய்ப்பை நழுவ விடாதபடி, தவற விடாதபடி நாம் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்றைய காலையிலே வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். தேவனே, சரியான ஒரு எதிர்காலம், சரியான ஒரு எதிர்காலத்திற்காக நாம் நடத்தையை, சிறந்த நடத்தையை, சரியான நடத்தையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி, what is most important in our lives? அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய காசு உள்ள மனுஷன் தான் ரொம்ப பெரியவன், நிறைய படித்தவன் பெரியவன், நல்ல ஆங்கிலத்திலே பேசுகிறவன் பெரியவன், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ளவன் பெரியவன். ஆனா நான் கேட்கிறேன், வாட் இஃப் ஒரு மனுஷன் நிறைய காசு இருக்கு, நிறைய பணம் இருக்கு, நிறைய படித்திருக்கிறார், நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, ஆனால் அவருக்கு சரியான நடத்தை, அதாவது நல்ல ஒரு ஆட்டிடியூட், நல்ல ஒரு குணம் அந்த மனுஷனுக்கு இல்லை என்று
சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, அதாவது அந்த மனுஷனை கொண்டு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஆமென். அருமையான இந்த காலங்களிலே attitude is everything. நடத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட். everybody, our attitude is one of the richest quality. நம்முடைய நடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகவும் உயர்ந்த ஒரு 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 விஷயம். இந்த காலங்களிலே சந்திர தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 23வது அதிகாரம், அதனுடைய லூக்கா 23 அதனுடைய 39 வருஷ வசனங்களை படிப்போம். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டதான அந்த நேரத்தில் நடந்ததான ஒரு சம்பவம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை அளித்தான். இறந்தார். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்படவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலன் அடைந்திருக்கிறோம். இவரோ தகாதவர் என்றும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இந்த சிலுவையில் அறையப்பட்ட திருடன், 2 திருடர்கள் இருக்கிறார்கள். 2 பேர் சிலுவையில் அறையப்பட்டார்கள். குற்றவாளிகள் 2 பேர். Sorry for using the word திருடர்கள். Bible talks about accused, அதாவது குற்றவாளிகள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதான வேளையிலே அவருடைய வலதிலும் புறதிலும் இடதிலும் 2 குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்தார்கள். அதில் ஒருவன் இயேசுவை பார்த்து இறந்தான். அவன் சொல்லுகிறான், நீ உண்மையாக தேவனுடைய குமாரனானால், நீ கிறிஸ்துவானால், நீ அந்த மசீஹா ஆனால், நீ உன்னை ரட்சித்துக் கொள், எங்களை ரட்சித்துக் கொள் என்று இறந்தான். பாருங்க, ஒரு சில நேரத்தில் இறக்கப்போகிற ஒரு மனுஷனுடைய ஆட்டிடியூட் பாருங்க. அவனுடைய ஆட்டிடியூட் தான் அவனை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. ஆனா அந்த சாக போகிற வேலை வரையும், அந்த கடைசி நேரத்திலும் கூட அவனுடைய நடத்திய பாருங்க, ஒரு மிகவும் ஒரு ஒரு பெருமை நிறைந்த, இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறோம், குழியில விழுந்து கிடக்கிறான், எலும்பவே வக்கு இல்ல, கேவலமா இருக்கிறான். அவன் வார்த்தையை பார்த்தால், அவனுடைய சிந்தனையை பார்த்தால், அவனுடைய பேச்சை பார்த்தால் ரொம்ப வித்தியாசமான வந்து. பாருங்க, இன்னொரு திருடன் பாருங்க, அவன் 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 பைபிள் சொல்ல அவன் பேப்டிசம் எடுத்தானா, அவன் எத்தனை நாள் சர்ச்சுக்கு போனான்னு தெரியல, இல்ல அவன் என்ன பண்ணான்னு தெரியல, காணிக்கை கொடுத்தானான்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல. ஆனா நிச்சயமா அவன் குற்றவாளி தான். ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் பண்ணி இருக்கலாம், அவன் குற்றம் செய்தான், அவன் குற்றவாளி என்று அவனே ஒத்துக்கொள்ளுடைய அளவிலே அவன் நிச்சயமாக குற்றம் செய்து அவன் தண்டனை, மரண தண்டனை அனுபவித்து சிலுவையில் அறையப்பட்டதான் அவனுடைய அந்த நடத்தையை பாருங்கள். அவன் அந்த நடத்தை கடைசி நிமிடத்திலே, அந்த கடைசி நேரத்திலே, சாக போகிற அந்த இடத்திலே அவனுடைய நடத்தை அவனை பெரிய ஒரு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தது, பெரிய ஒரு வாக்கியத்திலே அவனை கொண்டு வந்தது. என்னை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியை, உன்னுடைய நடத்தை உன்னுடைய வாழ்க்கையை ஒரு வெற்றிக்கு நேராக கொண்டு வர முடியும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நடத்தையில காம்ப்ரமைஸ் பண்ண விடுவாங்க. இன்னைக்கு பிசாசானவன் உன்னிடத்தில் வந்து, உனக்கு எல்லாவற்றையும் நான் தருகிறேன், உன்னுடைய ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணு. ஆனா எத்தனை பேர் சொல்லுவீங்க, I don't want to compromise with my attitude. என்னுடைய நடத்தையில ஒரு மாற்றம் எனக்கு வேண்டாம். அவன் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நடத்தை நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தர முடியும்? அருமையான
நாட்களிலே 4 விதமான நடத்தைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 4 விதமான நடத்தை. 4 விதமான நடத்தை. ஒன்று பாருங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற 23வது அதிகாரத்திலே ஒரு குற்றவாளி இயேசுவை எழுகிறதான வழியிலே மற்றவன் சொல்லுகிறான், மற்றவன் அவனை நோக்கி, வசனம் 40 பாருங்க, நீ இந்த அக்கினி உட்படுவதா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பாருங்க, ஒரு குற்றவாளி என்னத்தை குறித்து பேசுகிறான்? he is talking about the fear of God. பாருங்க, அவன் குற்றவாளி தான், ஆனா அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். he feared God. ஐயோ, தேவனுக்கு விரோதமான வார்த்தையை நான் பேசக்கூடாது. ஆண்டவருக்கு பயம். நீங்க அநேக பேர் எனக்கு தெரியும், எனக்கு பெந்தைக்கோசுக்காரங்களுக்கு ஆண்டவருக்கு பயம் உண்டோ இல்லையோ, இன்னைக்கு உலகத்தாரனுக்கு ஆண்டோட பயம் உண்டு. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறவனுக்கு பயம் உண்டோ இல்லையோ, உலகத்தாரனுக்கு பயம் உண்டு. ஆமென். இன்னைக்கு ஆண்டோடைய பயம் உலகத்தாரனத்துல தான் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு மனுஷனுக்கு, விசுவாசிகளுக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு போறதான நாட்கள். கடைசியில பைபிள் சொல்றது, கடைசி காலத்துல ஜனங்களுக்கு ஆண்டோட பயமே இருக்காது. ஆமென். பயமே இருக்க, ஆண்டவன் ஒரு பொருட்டே மாட்டாங்க. அப்படியா போட்டோம். தேவனுடைய பாருங்க, ஒரு குற்றவாளி மரண தண்டனை அனுபவித்தவன் அவன் ஆண்டவருடைய பயத்தை குறித்து சொல்றான். தேவனுடைய அந்த பயம் அவனை அந்த பெரிய பாக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்தது. தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறவனா? நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறவனா? உன்னுடைய இக்கட்டிலும் கூட நீ சொல்லுகிற, நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன். I need to fear God. என் சூழ்நிலை எவ்வளவு கேவலமா இருக்கிறது, என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை, என் வாழ்க்கையில் எவ்வளவு கவலை, என் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனம், என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி நீ எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியில் நீ என்ன செய்ய? நீ சொல்லுகிற, என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட, என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன். நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன். எந்த மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படுவானோ அவனுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் பைபிள்ல பாருங்க, நீதிமொழிகள் எத்தனையோ இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், the man who fears the Lord. எந்த மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படுவானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுது. ஆமென். சோ கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒரு சரியான ஒரு நடத்தை. ஆமென். அந்த மனுஷன் கர்த்தருடைய பயத்தினாலே அவன் அந்த சாக்கியத்தை பெற்றான். இரண்டாவதாக நமக்கு இருக்கக்கூடிய நடத்தை என்னன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, வசனம் நம்பர் 23வது அதிகாரம் 41 பாருங்க, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு பலனை அடைகிறோம், இவரோ தகாத நடக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். அதாவது பாருங்க, மற்றவன் தான் குற்றவாளி, அவன் தவறு செய்தான், ஆனால் இயேசுவை பார்த்து குற்றவாளி என்று சொல்லுகிற வேளையிலே இந்த குற்றவாளி பாருங்க, இவர் சொல்லுகிறார், ஏய் நம்ம குற்றவாளிப்பா, அவரு குற்றவாளி கிடையாது. செல்ஃப் டெஸ்ட். ஆமென். நீங்க நிறைய பேர் சுய சோதனை செய்கிறதே கிடையாது, தங்களை தாமே சோதனை செய்கிறதே கிடையாது. They don't test themselves. அவன் சரி கிடையாது, இவன் சரி கிடையாது, அவன் இப்படி, அவன் இப்படி, அந்த பாஸ்டர் இப்படி, இந்த பாஸ்டர் இப்படி, அந்த சர்ச்சை இப்படி, இந்த சர்ச்சை இப்படி, அந்த இவன். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, நான் சரியில்லைப்பா, ஏன் வாழ்க்கை, ஏன் குறை, நான் தான் தவறு செய்றேன். ஆமென். ஆமென். பாருங்க அவன் எப்படி சொல்றான் பாருங்க, அவன் ஒத்துக்கொள்கிறான் அவன் குற்றவாளி என்று. நீங்க நிறைய பேர் சொல்லுகிற, ஐயோ நான் ஒண்ணு பண்ணல, அவன் தான் பண்ணலாம். நம்ம ஸ்கூல்ல எழுதுறத பாருங்க, a true leader, உண்மையான ஒரு மனுஷன் குறையை ஏற்றுக்கொள்வதான மனுஷன். பாருங்க, இந்த மனுஷன் சுய சோதனை செய்கிறார். நான் தவறு செய்தவன், அவரோ தவறு செய்யவில்லை. அவருடைய ஆட்டிடியூட பாருங்க. மூணாவது ஆட்டிடியூட் பாருங்க. மூணாவது acknowledgement, அதாவது ஒப்புக்கொள்ளுதல் இம்பார்ட்டன்ட். ஒப்புக்கொள்ளுதல். மூணாவது acknowledgement.
அது பாருங்க, அவன் என்ன சொல்றான்னு சொன்னா verse number 23ல அதனுடைய 42 இயேசுவை நோக்கி, அவன் இப்ப பாருங்க இயேசுவை பார்க்கறான். மற்றவன் அவன் அக்னாலேஜ் பண்றான், நீ குற்றவாளி, நான் குற்றவாளி. இப்ப இயேசுவை பார்த்தவன் பாக்குறான், என்ன ஒப்புக்கொள்கிறான்? ஆண்டவரே. எப்படி ஒப்புக்கொள்கிறான்? ஆட்டிடியூட் பாருங்க, ஆண்டவர் மேல ஆட்டிடியூட். ஆண்டவரே, லார்ட், எஜமானனே, மாஸ்டர். கடைசியா பாருங்க எங்க ஒப்புக்கொள்கிறான்? சிலுவையில மரிக்க போகிறதான வேளையில் கூட ஆண்டவர் ஆண்டவர் தான்ப்பா. நான் நீங்களும் இருந்திருந்தா எத்தனை கொஸ்டின் கேட்டிருப்போம். அவர் கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, ஆண்டவர் இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா பாருங்க, அந்த கஷ்டமான அந்த இக்கட்டான அந்த சூழ்நிலையான வேளையில கூட அவன் ஆண்டவரை ஒப்புக்கொள்கிறான். கடைசியா பாருங்க, அதுல பாருங்க சொல்றான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்துக் கொள்ளும். அதாவது ராஜ்யம் என்றால் ஒரு ராஜா. அவன் என்ன ஒப்புக்கொள்கிறான்? நிச்சயமாய் நீர் ராஜாவாக வரப்போகிறேன். ஆமென். அவருடைய விஷயம் பாருங்க, ஒரு குற்றவாளி had an eye to recognize that Jesus is the king. ஆமென். பாருங்க, உலகம் ஃபுல்லா அந்த யூதர்கள் அவரை இதோ பார், யூதர்களுடைய இதோ ராஜா என்று சொல்லி அவரை ஏளனமாக பேசுகிற வேளையிலே இதோ இந்த மனுஷன் அவன் நிச்சயமாக அறிக்கையிடுகிறான், நீர் ராஜா. அவருடைய ஆட்டிடியூட பாருங்க, ஹெவி ஆட்டிடியூட். ஹல்லேலூயா, ஹெவி ஆட்டிடியூட். ஆமென். கடைசியாக பாருங்க, 4வது அவன் சொல்ற பாருங்க, 23வது அதிகாரம். எஸ், அவன் கேட்கிறான் verse 42, அடியனை நினைத்தருளும் என்றான். சிம்பிளிசிட்டி. கடைசியாக 4, எளிமை. Simplicity is not measured on your dress, rather on your words. நீங்க அனைவரை பார்த்துங்க, கிழிஞ்ச சட்டை போட்டிருப்பான், வார்த்தை பார்த்தா ஐயோ. ஆமென். நீ பாவம் நினைச்சு போனா பேச்ச பார்த்தா உடையில தான் எளிமை, ஆனா உள்ளத்துல எளிமை இல்லை. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, எளிமையான ஒரு ஜெபம். அவன் ரொம்ப பெரிய ஜெபம் ஒன்றும் பண்ணலப்பா. அவன் பெரிய ஒரு ரிவைவல் பிரேயரம் பண்ணல. 2 வார்த்தை தான், ஆண்டவரே நீர் வரும்போது என்ன நினைத்துக் கொள்ளுங்க. Just a simple prayer, an ordinary prayer with the right attitude can bring blessings in your life. An ordinary prayer with the right attitude can change your destiny. Amen. An ordinary prayer with the right attitude can change everything. Amen. எத்தனை பேர் சொல்லுங்க? ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு ஆர்டினரி பிரேயர் சரியான நடத்தையினால பெரிய காரியம் சொல்றாங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் அதை சொல்ல, தேவாலயத்தில் போகும்போது உன் நடையை பார்த்துக்கொள், மூடர் பலியிடுகிறது போல நீ பலியிடாதே. ஆமென். உன் நடத்தையை பார், சிம்பிளிசிட்டி, உன் வார்த்தையிலே. ஆமென். நான் பெரியவன், அவன் என்னன்னு சொல்லி நினைக்காம நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வாராங்க. ஆமென். சரியான நடத்தை நாம் தேர்ந்தெடுக்கும் போது பிள்ளை நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த மனுஷன் 2 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு பாருங்க. 2 திருடர்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனா ஒருத்தன் கடைசி வேளையில் அந்த பெரிய ஒரு மகத்தான பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இழந்திருக்கிறோம், எத்தனை வாய்ப்புகள் இழந்திருக்கிறோம். How many opportunities we lost because of our attitude? How many opportunities we destroyed due to our
foolish attitudes. இன்னைக்கு ஆண்டவருக்கு சொல்லும், ஆண்டவரே சரியான ஒரு நடத்தை எனக்கு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரும். நம்மை நாம ஒப்புக் கொடுப்போம். அதை விடவில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க 4 குணங்கள். 1, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 2வது செல்ஃப் டெஸ்டிங். 3வது அக்னாலஜ்மெண்ட், அதாவது ஒப்புக்கொள்ளுதல். 4வது சிம்பிளிசிட்டி. இந்த 4 குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் பெரிய காரியங்களை நாம் பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இடத்திற்குமாறு நேசிக்கிறோம். உடைய சமூகத்தில் வருகிறோம். அருமையான இந்த காலைகளிலே உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தது நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை நிறைந்த தெய்வமே, ஆண்டவரே, அநேக விஷயங்களை நாங்கள் நடத்தி நாங்கள் பரீட்சை செய்யும்போது ஆண்டவரை நாங்கள் எங்களை பார்க்காமல் நாங்கள் அநேக மனுஷரை, ஆண்டவரே, ஜனங்களை நாம் பார்க்கிறது உண்டு. எங்களுடைய குறையை நாங்கள் பார்க்காதபடி அநேகருடைய குறைகளை நாம் பார்க்கிறது உண்டு. ஆனால் அந்த காலங்களில் அப்பா, நாங்கள் எங்களுடைய குறைகளை, அந்த குற்றவாளி சிலுவையிலே தன்னை பார்த்தது போல நாம் எங்களுடைய குறைகளை நாங்கள் பார்க்கும்படியாய் ஆண்டவரே, அந்த பயம், கர்த்தருடைய பயம் அந்த சிலுவையிலும் கூட அவன் காண்பித்தது போல ஆண்டவரே, அந்த சிலுவையிலும் கூட இயேசு யார் என்று அவன் அறிக்கையிட்டது போல ஆண்டவரே, அந்த தாழ்மையான குணத்தை தன்னுடைய மரணத்திலும் கூட ஆண்டவரே நினைத்தருளும் என்று சொல்லி அவன் சொன்னபோது நீர் அவனை நினைத்தருள தேவன். எங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு குணத்தை தேவன் தரும்படியாய் சொல்லுகிறேன். ஆசீர்வதியும் அப்பா. எங்களை முற்றுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். நல்ல குணத்தை எங்களுக்கு தாருங்க, நல்ல ஆட்டிடியூடை தாருங்க, நல்ல நடத்தை எங்களுக்கு தாருங்க அப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் உடைய கரங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய பேச்சில, எங்களுடைய வார்த்தையில, எங்கள் போகையில, வருகையில, செய்கையில, வேலையில எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் கொடுக்கும்படி சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா ஆபத்திற்கும், மரணத்திற்கும், வியாதிகளுக்கு, ஆக்சிடென்ட்களுக்கு, மரண கண்ணிகளுக்கு, சத்துடைய கண்ணிகளுக்கு விலைக்கு ரட்சி ஆசீர்வதி. துதிக்கிற மகிமையில நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோட உண்மை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இன்றும் சதா காலம் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு வாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென்.